வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அல்லது வீடியோ விசுவலைசேஷன் பற்றி ஒரு வீடியோ தான். அது இது என்ன அப்படின்னா ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்தி எப்படி வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா விஎல்சி மீடியா பிளேயரில் பாட்டில் ரன் பண்ணும் பொழுது அதில் ஸ்பெக்ட்ரம் வரும். அந்த ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்தி எப்படி அதே போல் ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு வீடியோ தயாரிக்க போகிறோம், அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல் போனோமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ரீ வெர்ஷன்லேயே இருக்குது, ப்ரீமியம் வெர்ஷன்லேயே இருக்குது. நான் ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கிட்டேன். இதெல்லாம் அந்த ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன விவு வீடியோ ப்ரோ தான் அந்த சாஃப்ட்வேரோடைய பேர். அதை $190 அது டேக்ஸோடு சேர்த்து. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா இதில் அதிகப்படியான அம்சங்கள் இருக்குது. ஒன்று பாலிங் ஆப்ஜெக்ட், 2 ஆடியோ ஸ்பெக்ட்ரம், 3 ஃபோட்டோ ஃபீட்ஸ், 4 டைமர், 5 காம்பேக்ட் டிஸ்க், 6 கிளிச் ஃபோட்டோ, 7 ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு 7 வகையான அம்சங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எனக்கு பிடிச்சது இதுனா ஆடியோ ஸ்பெக்ட்ரம் தான். இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 3 விதமாக இதை நீங்கள் ஆடியோ நீங்கள் எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு MP3 இருக்குன்னு சொன்னால் மியூசிக் லைப்ரரியை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வீடியோ நான் எடிட் பண்ணக்கூடிய ஆடியோ வீடியோவாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ லைப்ரரியிலேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இது ரெண்டுமே எடுக்க தெரியாது, என்னுடைய ஃபோன் மெமரியிலேருந்து தான் எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. நான் மியூசிக் லைப்ரரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே காப்பிரைட்டட் சாங்ஸ் தான் இருக்குது. அதனால் நான் ஃபோன் கால் ரெக்கார்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆன உடனே ஆடியோலாம் ப்ராசஸிங் பண்ணோம். நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் போட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் ப்ளே ஆகும். நான் ப்ளே ஆகாத மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பட்டன் அப்படின்ட்டு, ஸ்டார்ட்டு அடுத்து எண்டு. உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க சொன்னால் இது மாதிரி தான் அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இங்கே கீழே கவனிங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1:1, 16:9, 4:3, 3:2 இருக்குது. அடுத்ததாக ஒரு ஏரோ இருக்குது, அந்த ஏரோவையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் செஞ்சிங்கன்னா 2:1, 1:2, 2:3, 3:4, 9:16 இருக்குது. இந்த 9:16 அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். 16:9 அப்படிங்கிறதுல சாதாரணமாக உள்ளக்கூடிய யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் செய்யலாம். எனக்கு நான் 16:9 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த ஃபோட்டோ எங்கே மூவ் பண்ணணும்னு கேட்குது. உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இப்படியே இருக்கட்டும் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் சாதாரணமாக 16:9 வந்துடும். இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டைல் அப்படின்ட்டு, இந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன ஸ்டைலில் வேணுமோ அப்படிங்கிறத கேட்குது. எனக்கு இந்த ஸ்டைலில் இருந்தால் போதுமானது. எனக்கு இந்த ஸ்டைல் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த இது. அதை நான் மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மூவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுனால இது என்ன ஆகும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தை நம்மளால் மூவ் பண்ணி வைக்க முடியும். இந்த பாருங்க இருக்குது, இது போல் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய சைஸை நான் மாற்றணும். அதுக்கு திரும்ப செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு
நான் அதோட சைஸை வந்து நான் மாற்றினேன். சைஸை மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து கலரை மாற்ற விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கலர் வந்துடும். கலரும் வந்துடுச்சு. அடுத்த பக்கத்தில் பாருங்கள் இன்சர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சொன்னீங்கன்னா ஃப்ரேம்ட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃப்ரேம் வந்துடும். அதோடைய கலர் வித்து எல்லாத்தையும் வந்து மாற்றிக்க முடியும். அடுத்து அகைன் இன்சர்ட்டுங்கிற பட்டனை வந்து திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து இந்த டஸ்ட்டை வந்து கீழேருந்து மேலாக போகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டாப்லேருந்து மேலேருந்து கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்ட் ஃபோட்டோன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து செட் பண்ண விரும்புனீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கிறங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிக்கிறீங்க. செட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து மேலே வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரம்க்கு மேலே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிக் மார்க். அந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவுட்புட் குவாலிட்டி, ஃப்ரேம் ரேட்டு, பிட் ரேட்டு, சைஸு அப்படின்ட்டு அடுத்து வந்து ஃபைல் சேவ்டு நீங்கள் எங்கே வந்து ஃபைலை சேவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இல்லை அவுட்புட் குவாலிட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே கெஜிட்டியாக தான் இருக்கும். அதாவது 1280x720 தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரேம் ரேட்டில் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 25 மினிமம் வந்து 50, நம்ம வந்து 25லேயே வச்சு செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து 30 வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 30 வரைக்கும் இருக்கட்டும். கேன்சல் கொடுத்துக்கிறேன். எனக்கு 30 இருக்கட்டும். அடுத்து வந்து பிட் ரேட்டுன்னு இருக்குது. பிட் ரேட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிட் ரேட் வேணும் அது கொடுத்துட்டு கீழே வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து 3 விதமான ப்ராசஸ் வந்து நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ஃபைலில் இருக்கிற இடத்த வந்து காட்டுது. நீங்கள் வந்து ஷேருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எங்கே ஷேர் பண்ணணுமோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்போன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்போ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எத்தனை எம்பி, ரெசல்யூஷன் என்ன, எங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து காட்டும். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிரும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.